நம்ம அட்ராசக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, கோயில்பட்டியில இருக்கிற ஸ்ரீ கேஎன்ஆர் கடலை மிட்டாய் கம்பெனிக்கு தாங்க வந்திருக்கிறோம். ஸோ கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், மணிலா மிட்டாய்ன்னு எல்லாமே சாப்பிட்டுருப்பீங்க. அது எப்படி குவாலிட்டியா, ஹைஜீனா செய்றாங்கங்கிறத இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் என்ன சொல்லணும் சொல்லவா? வீடியோ முடிச்சு விடாம முழுசா பாருங்க. வாங்க போவோம். இன்னைக்கு நம்ம கோயில்பட்டி லாயல் மில் காலனியில் இருக்கிற ஸ்ரீ கேஎன்ஆர் ஸ்வீட்ஸ் தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டேஸ்டான கடலை மிட்டாய் எப்படி செய்றாங்கன்னு பார்க்கலாம். தரமான கடலையை வறுத்து நல்லா சலிச்சு வச்சுக்கிறாங்க. ஸோ தொலியோட கடலை சாப்பிட்டா கசப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் குருணையை பார்த்தீங்கன்னா நமக்கு பித்தம்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குவாலிட்டியான கடையிலலாம் கடலை மிட்டாய் செய்கிறாங்க. வெல்லத்தை வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இப்படி காய்ச்சி எடுத்துக்கணும். இது ஃபுல்லாகவே சேலத்து வெல்லம். மிட்டாய் நல்ல தரமாக நல்லா டேஸ்ட்டாக வரும். பதம் வர்றதுக்கு நல்லா அந்த மாதிரி அடித்து எடுக்கும்போது மிட்டாய் வந்து நல்ல டேஸ்ட்டாக வரும். நெக்ஸ்ட் அந்த பாகுல கடலை போட்டு மிக்ஸ் பண்ணால் சூப்பரான கடலை மிட்டாய் ரெடி ஆகிட்டு அதை டிஃப்ரெண்ட் சைஸஸ்க்கு கட் பண்ணி பேக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மணிலா மிட்டாய் எப்படி செய்கிறாங்கிறத பார்ப்போம். பருப்பை நம்ம நல்லா மிக்சியில் கொடுத்து நல்லா இந்த மாதிரி பக்குவமாக திரிச்சு வச்சுக்கிறது. இப்படி மணலாக வர்ற மாதிரி. ரொம்பவும் நம்ம திரிச்சிட்டோம் அப்படின்னா எண்ணெய் கக்கிரும். இந்த மாதிரி ஒரு பரபரப்பாக திரிச்சு வச்சுட்டோம்னா கொஞ்சம் நல்ல மிட்டாய் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து ஏலக்காயை வாங்கி அதை வந்து என்ன பண்ணுறோன்னா நல்லா வறுத்து போகிறோம். மணத்துக்காக நல்லா வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எள்ளு மிட்டாய் எப்படி செய்கிறாங்கிறத பார்ப்போம். எள் வந்து நம்ம வந்து நான் என்னென்னா தண்ணியில் போட்டு நல்லா அலசி அது சலடையை வச்சு அந்த எள்ளை மட்டுமே எடுத்து இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து வெயிலில் காய வச்சுருக்கோம். இந்த அலசுறது வந்து எதுக்குன்னா மண் ஊற கீழே தங்கிடும். இப்போ எள்ளை மட்டுமே தனி எள்ளை மட்டும் எடுத்து காய வச்சு இப்போ கொண்டு வந்துருக்கோம். இதை வந்து நம்ம சட்டியில் போட்டு நம்ம வந்து அப்படியே ஒரு இளஞ்சூட்டில் அதை பொரித்து எடுக்கிறோம். அதை பொரிச்ச இல்லை இப்போ வந்து நல்லா சலிக்க போகிறோம். சலிச்சிட்டோம்னா அதில் ஏற்படி அந்த கருப்பு பூராமே தனியாக வந்துடும். எள்ளு கூட கொஞ்சம் பொரியலில் பார்வைக்காக மை ஃபேவரட் மை ஃபேவரட் மை ஃபேவரட் அட புறம்போக்கு. வணக்கம். நம்ம கம்பெனி வந்து 98ல் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 2024 கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக நம்ம இந்த ஃபீல்டில் தான் இருக்கோம். ஃபுல்லாமே நம்ம தயார் பண்ணக்கூடிய
அது தயார் பண்ணுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமான முறையில் தயார் பண்ணி இங்கே நான் கூடி இருக்கக்கூடிய ஒரு 65-70 கிலோமீட்டருக்கு சுற்றுலாவில் ஃபுல்லாகவே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுபோக சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூரு இந்த மாதிரி இடங்களுக்கும் நம்ம பொருட்கள் போய்கிட்டு இருக்கு. மொத்தமாக கொடுக்கணுனாலும் கொடுக்குறோம். சில்லறைக்கு 1 கிலோ 2 கிலோ வீடுகளுக்கு கேட்டாலும் அவங்களுக்கு கொரியர் முறையில் நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வியாபாரிகளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஜார்கள்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஒரு 5000 ரூபா முதலீடில் போட்டால் போதும். ஒரு 1000 ரூபா கேன் கிடைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். பார்ட் டைம் ஜாப்பாக பண்ணுறவங்க, படிச்சுட்டு சும்மா வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி இதுவும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மொத்தமாக வேணாலும் அதிகமாக வேணாலும் பண்ணி கொடுப்போம். நம்மளால் வந்து ஒரு நாளைக்கு வந்து 1000 கிலோ வரைக்கும் நம்மளால் தயார் பண்ணி கொடுக்க முடியும். நல்ல தரமான முறையில் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்க கடலை மிட்டாய், மணிலா மிட்டாய், எள்ளு மிட்டாய், பொரிகல்ல உருண்டை, தேங்காய் பருப்பின்னு, அது மட்டும் இல்லாம தெனை உருண்டை, கேழ்வரகு உருண்டை, பாசிப்பருப்பு உருண்டை, கருப்பு உளுந்து உருண்டைன்னு நிறைய ஸ்வீட்ஸ் வச்சிருக்காங்க. ஸ்ரீ கேஎன்ஆர் ஸ்வீட்ஸ்ல நீங்க பல்கா ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க.